ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கிச்சனில் தினைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண இலை தான் கருவேப்பிலை. கருவேப்பிலையை சாப்பிடாம நிறைய பேர் எடுத்து தூக்கி போட்டுருவோம். இந்த சின்ன இலையில் நிறைஞ்சிருக்கக்கூடிய மருத்துவ சத்துக்களை தெரிஞ்சிங்கன்னா கட்டாயமாக இனி எடுத்துக்குவீங்க. கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கருவேப்பிலை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு, கருவேப்பிலையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? இரும்பு சத்து, கால்சியம், நார்ச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறையவே இருக்குது. கருவேப்பிலை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை கருவேப்பிலைக்கு இருக்குது. உடல் எடையை யாரெல்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கட்டாயமாக கருவேப்பிலையை உங்களோட உணவில் எடுத்துக்கலாம். கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இருக்குல்ல, இது கெட்ட கொழுப்பு சேமிக்கிறத தடுக்குது. அதனால அடி வயிறில் தேங்கி இருக்கும்ல அந்த கொழுப்புகளை கரைக்கும். தேவையற்ற கலோரிகளை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. ஸ்வீட் சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸும் வராது. அதனால ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கருவேப்பிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? முடி உதிர்றதை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. பல ஆயிரக்கணக்கில் நீங்கள் செலவு செஞ்சு முடிக்காக என்னென்னமோ ஷாம்பு மாற்றிருப்பீங்க, ஆயில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ட்ரீட்மெண்ட்டு கூட எடுத்திருப்பீங்க. ஆனால் எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்கலையா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கருவேப்பிலை உங்களுக்கு இதுக்கு மிகப்பெரிய தீர்வை தரும். இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின், புரதச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் முடிகளை வேர்லேருந்து வலுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். முடி உதிர்தல் பிரச்சனையை கட்டுப்படுத்தும். இலைநரை வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வயசான காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் கருவேப்பிலை இப்பையிலேருந்து எடுத்துக்கிறதே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலருக்கெல்லாம் கருவேப்பிலையை வெறுமனை சாப்பிட பிடிக்காது. அப்படிப்பட்டவங்களாம் கருவேப்பிலை பவுடரை அடைச்சி வச்சுக்கிட்டு அதை சாதம், இட்லி, தோசைக்கு கூட பயன்படுத்திக்கலாம். இதன் மூலயமா உங்களோட முடிகளில் அடிப்பகுதியில் வரும்ல அந்த ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கும் பேன், ஈர தொல்லைகள்லேருந்து விடுபடுறதுக்கும் உதவியாக இருக்கும். கண்களோட ஆரோக்கியத்துக்கு கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கருவேப்பிலையில் விட்டமின் ஏ சத்து இருக்குது. இந்த விட்டமின் ஏ இருக்குல்ல, கண்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு அவசியமான ஊட்டச்சத்து தான். இரவு பார்வை குறைபாடு, மாலை கண் நோய், வயதான காலத்தில் வரக்கூடிய மாக்குலார் சிதைவு, இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலையை உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க காலத்தில் டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிட்டு வருது. மொபைல் ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை. சின்ன குழந்தைகளுக்கு கூட நம்ம மொபைல் ஃபோன் கொடுக்கறதுனால கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வருது. நீங்கள் மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கருவேப்பிலையை உணவில் சேர்க்குறப்ப கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு கருவேப்பிலை எப்படி ஒரு சிறந்த உணவாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குல்ல, அது இன்சுலினோட செயல்பாட்டை மேம்படுத்துது. ரத்த சர்க்கரை திடீர்னு உயர்றதை தடுக்குது. இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கிறதுக்கும் உதவுது. காலையில் வெறும் வயிற்றுல 10 கருவேப்பிலை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதோடையே நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். ரத்த சோகையை கட்டுக்குள் வைக்கிறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பெண்கள், குழந்தைகள்னு எல்லாருமே ரத்த சோகையில் பிரச்சனையால் அவதிப்படுறாங்க. முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இரும்பு சத்து, போலிக் அமிலம் இதில் அதிகமாகவே இருக்குது. தினைக்கும் 10லேருந்து 15 கருவேப்பிலை இலைகளை நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு வந்தாலே ரத்த உற்பத்தி மேம்படும். ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். உடல் சோர்வு குறையும். தலை சுற்றுதல் பிரச்சனையெல்லாம் சரியாகும். குறிப்பாக பெண்களுக்கு ஒரு இயற்கை உணவு அப்படின்னா கருவேப்பிலையை சொல்லலாம். கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமாகவும் இருக்கும். இரும்பு சத்து குறைபாடுன்னு சொல்லக்கூடிய அனீமியா வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கருவேப்பிலையில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் அதிகமாக இருக்குது. வெளியிலிருந்து வரக்கூடிய தொற்றுக்கள், வைரஸ்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை கருவேப்பிலை நமக்கு தடுத்துரும். அதனால பருவ காலத்தில் வரும்ல அந்த சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம்.
நல்ல செரிமானத்துக்கு கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சிலருக்கெல்லாம் சாப்பிட்ட உடனே செரிக்காது. வயிறு உப்புசம், வாயு தொல்லை, அஜீரணம், மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்கலாம் கருவேப்பிலையை உணவுல சேர்த்துக்கிறப்ப, அது செரிமான நொதிகளை உற்பத்தி செய்றதுக்கு உதவியா இருக்கும். நீங்க கருவேப்பிலை சாப்பிட்டாலே போதுமானதா இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம தடுத்துக்கலாம். சருமத்த அழகாக்குறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தோலில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்குது, சுருக்கங்களை மறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துது, முகப்பருக்கள் வராமல் தடுக்கும். ஆல்ரெடி முகப்பருக்கள் வந்ததுனால வந்தக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸு, பிளாக் ஹெட்ஸு, கருவளையங்கள் இதெல்லாம் சரி செய்கிறதுக்கும் நீங்கள் கருவேப்பிலையை உணவில் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதய நோய்க்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக கொழுப்பு படிகிறது தான் இதயம் சார்ந்த நோய்களுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதிக கொழுப்பு எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும், இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் கருவேப்பிலை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலும்புகளை வலுவாக்குறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கருவேப்பிலையில் கால்சியம், பாஸ்பரஸ்லாம் இருக்கிறதுனால எலும்புகளை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. எலும்பு பிரச்சனைனால வரக்கூடிய ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி இதெல்லாம் வராமல் தடுத்துக்கிறதுக்கும் கருவேப்பிலையை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான சுத்திகரிப்பான் அப்படின்னா கல்லீரலை சொல்லலாம். ஏன்னா இதுதான் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுற வேலையை பார்க்குது. இந்த கல்லீரல் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா, அதாவது கல்லீரலை சுற்றி கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருச்சு அப்படின்னா கல்லீரல் அதோட வேலையை செய்ய முடியாமல் போயிடும். அதனால ஃபேட்டி லிவர், மஞ்சக்காமாலை மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அப்படிப்பட்டவங்கலாம் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கருவேப்பிலையை சாப்பிட்றப்ப அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்லீரல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், நச்சுக்கள் இதெல்லாம் மலம் சிறுநீர் வழியாக வெளில தள்ளுறதுக்கும், கல்லீரலை எப்பயுமே சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கும் கருவேப்பிலையை உணவில் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூளையோட செயல்திறனை மேம்படுத்துறதுல கருவேப்பிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கருவேப்பிலை சாப்பிட்றதுனால அது நினைவாற்றல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவும், மெமரி பவரை ஷார்ப் பண்ணும். வயதான காலத்தில் வயது அதிகரிப்பின் காரணமாக அவங்க பேரை கூட அவங்க மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கருவேப்பிலை சாப்பிட்றப்ப வயதான காலத்தில் வரக்கூடிய நினைவாற்றல் குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி கருவேப்பிலைக்கும் பொருந்துங்க. ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 கருவேப்பிலை இலைகள் சாப்பிட்றதே போதுமானது. அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இதை வெறுமனே நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடலாம். இப்படி இல்லைன்னா சமையலில் சேர்த்து கூட நீங்கள் சாப்பிடலாம். அதுவும் பிடிக்காதுன்னா நீங்கள் பவுடர் ஃபார்மில் ரெடி பண்ணி வச்சுட்டு சாதம், இட்லி, தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். அதுவும் பிடிக்காது அப்படின்னா கருவேப்பிலை பொடியை நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே கூட குடிச்சிடலாம். இந்த கருவேப்பிலை தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு வெறுமனே கருவேப்பிலையை வெறும் வயிற்றில் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா 2லேருந்து 4 கருவேப்பிலைகளை சாப்பிட ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா 10, 15 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்க. கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை டீ, கருவேப்பிலையை மோரில் போட்டு குடிக்கிறது இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றப்பையும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். யாரெல்லாம் கருவேப்பிலை எடுக்கிறப்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, கருவேப்பிலை சாப்பிட்டா அலர்ஜி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை எடுத்துக்கிறது நல்லது. மற்றவங்களாம் பயப்படாமல் எடுத்துக்கலாம். ஏன்னா இயற்கை நமக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம் தாங்க இந்த கருவேப்பிலை. இந்த வீடியோவில் கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு கருவேப்பிலை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.